இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன். உலகத்தில் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்தி வந்த கொரோனா வைரஸ் இந்தியாவையும் கடந்த 3 நாட்களாக அச்சுறுத்தி வருகிறது. இது குறித்த செய்திகளை விரைவாக பார்ப்போம். இந்தியாவில் இதுவரைக்கும் 28 பேர் உடலில் நுழைந்த கொரோனா வைரஸ், இதில் 16 பேர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள், இத்தாலியர்கள். இத்தாலி நாட்டில் இருந்து வந்த 45 வயது இந்தியர் கொரோனாவால் பாதிப்பு அவர்கிட்ட இருந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் பரவிவிட்டது. ஏன் அப்படின்னா, மனிதன்கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவும் இல்லையா, அந்த வகையில் ஒருவருக்கு பாதித்தாலும் அந்த குடும்பம் ஒரே வீட்டில் வாழ்ந்தால் அத்தனை பேரையும் பாதிக்கிறது கொரோனா வைரஸ். அந்த வகையில் இவருடைய குடும்பத்தார் 6 பேருக்கு பரவி இருக்கிறது. வைரஸ் பாதித்த நபர் டெல்லியில் ஒரு சுவாரஸ்யம் சம்பவங்க. ஒருத்தர் ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதில் 2 ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இவர் வைரஸ் பாதித்தவர். அந்த 2 ஸ்கூலும் இப்போ மூடியிருக்காங்க, சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த வைரஸ் கிருமி இல்லாத வண்ணம் அங்கு உள்ள மாணவர்களும் பீதி அடைந்திருக்கார்கள். கொரோனா பாதித்தவர் பறந்த ஏர் இந்தியா விமானத்தில் பணிப்பெண்கள் ஆண்கள் 14 நாட்கள் தனித்திருக்க உத்தரவு. ஏன் அப்படின்னா, அந்த வைரஸ் உடம்புக்குள்ள வந்த உடனே அந்த பாதிப்பை வெளியே காட்டுறதில்ல. வைரஸ் முதல்ல உள்ளுக்குள்ள வருது, அழிவில் இறங்குகிறது, பிறகு அது அதனுடைய கை மேலோங்கிய பிறகுதான் நமக்கு வெளியே அறிகுறிகள்லாம் தெரியுது. என்னென்ன அறிகுறிகள் தெரியும் இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும்? முதல்ல காய்ச்சல் வரும், பிறகு மூக்கு வழுகும், அது மட்டும் இல்லாமல் வறண்ட இருமல் இருக்கும், பிறகு மூச்சு திணறல் ஏற்படும். நாம உஷாராயிடணும், உடனடியாக மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி சிகிச்சைகள் எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க. ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் வந்தவர் என்ன சொல்லிட்டாங்க, அவர் ஃப்ளைட்டில் வந்ததுனால அந்த பணிப்பெண்கள் ஆண்களுக்கும் இது பரவி இருக்கலாம், நீங்கள் 14 நாள் தண்டிருங்க, முதல்ல வைரஸ் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடம்பில் ரத்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்யப்படும், அதற்கு பின்பு நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தனியாக வச்சுருக்காங்க. ஒருவர் இண்டிகோ விமானத்தில் வந்தார். அந்த பணிப்பெண்களுக்கும் பணி ஆண்களுக்கும் இதே நிலைமை தான். அவங்களையும் 14 நாட்கள் கண்காணிப்பில் வச்சுருக்காங்க. அரசியல் தலைவர்களை மிரட்டும் கொரோனா. அதாவது ஜெர்மன் அதிபர், ஜெர்மன் சான்சலர் என அழைப்பார்கள் இல்லையா, அந்த நாட்டு தலைவரை, ஜெர்மனுடைய அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலுடன் கைகுலுக்க மறுத்த ஜெர்மன் அமைச்சர். இந்த காட்சிகளை பார்ப்போம். ஜெர்மன் அதிபர் கை கொடுக்க வராங்க. அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு பாருங்க, இல்லது வந்து கொரோனா சீசன், கொஞ்சம் தள்ளியே இருப்போம், கை கொடுத்தா அதனால கூட மனிதன்கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவது இல்லையா, அதனால. கையுறை அணிந்து பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் இங்கிலாந்து ராணி. அதாவது அரசியல் தலைவர், தொண்டன், ஏழை பணக்காரன், ராணி அல்லது வந்து ஒரு கடைநிலை ஊழியன், இதெல்லாம் வைரஸுக்கு தெரியுமா? இப்போ இங்கிலாந்தில் பாருங்க, எலிசபெத் ராணியோட நிலை. அதாவது கையில் கிளவுஸ் போட்டுக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் மெடல் குத்தும் போது வெறும் கையில் தான் மெடல் குத்தி விடுவாங்க. இப்போ பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது யாருக்காவது கை கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது மெடல் குத்த வேண்டியிருக்கும், வைரஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளவுஸ் போட்டு அவங்க பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதா இங்கிலாந்துலேருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஹோலி விழா கொண்டாட்டங்களை ரத்து செய்த பிரதமர் மோடி, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால். அதாவது தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில் ஹோலி பண்டிகையை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. டெல்லி உட்பட நம்ம சென்னையிலையும் வட சென்னை பகுதியில் எங்கே வட இந்தியர்கள் வசிக்கிறார்களோ அங்கேயும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை. ஆனால் இந்த முறை பிரதமரும் சரி டெல்லி முதலமைச்சரும் சரி கூட்டங்கள் அதிகமாக கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்வதேச சுகாதாரத்துறை நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் அதிகமாக சேர்கிற இடத்துல கொரோனா வைரஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எளிமையாக பரவக்கூடும், வேகமாக பரவும். அதனால கூட்டங்களை தவிர்க்க வேண்டும். நாங்களும் நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கல அப்படின்னு சொல்லி இருவரும் சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் பொதுக்கூட்டத்தை ரத்து செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உலகம் முழுவதும் எத்தனை பேர் உடம்புல இந்த வைரஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 93,000 பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3,100 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. இந்த பாதித்தவங்க ப்ளஸ் மரணம் அடைஞ்சவங்க 90க்கும் மேலே சைனாவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அங்கேதான் முதல்ல விலங்குகிட்ட இருந்து மனிதனுக்கு வந்தது, பிறகு மனிதன்கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவது. சைனா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க நாடு சைனா தான், 90% மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது 75 நாடுகளில் இந்த வைரஸ் தாவி உள்ளது. மரண சதவிகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3.4%. அதாவது வைரஸ் தாக்கிய 100 பேரில் குறைந்தபட்சம் 3 பேரை மரணம் தீண்டுகிறது. கொரோனா வைரஸ் பயத்தால் 54,000 சிறை கைதிகளை தற்காலிகமாக விடுவிக்க ஈரான் முடிவு. சிறையில் எல்லாம் கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நிறைய நாட்டுக்கு இந்த பிரச்சனை வருது. அதாவது யாராவது ஒரு கைதிக்கு வைரஸ் பாதிச்சா கூட நிறைய கைதிகளுக்கு பரவும் அபாயம் உள்ளது. பல நாடுகள் சிறை கைதிகளை அடைத்து வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறது. அந்த வகையில் ஈரான் நாட்டை பொறுத்தவரை அவர்களுடைய அமைச்சர்களே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறையிலையும் இது வேகமாக பரவக்கூடும் அப்படிங்கிறதால இவங்களை தற்காலிகமாக விடுதலை பண்ணிட்டு
பிறகு மீண்டும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு ஈரான் அரசு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக உலகை ஆட்டி படைக்கிறது கொரோனா வைரஸ்.